வீட்டில் இருக்கிற சான்றோர் பெருமக்களை கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெரும்பாட்டன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி என்று போதிக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் யாவும் மழைக்காக ஏங்கி தவிப்பது போல குடிமக்கள் ஒரு நல்ல ஆட்சிக்காக ஏங்கி தவிப்பார்கள் என்று போதிக்கிறான். அந்த நல்லாட்சியை நாடியே ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நாம் வாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். திமுகவுக்கு செலுத்துகிறோம், அதிமுகவுக்கு செலுத்துகிறோம், காங்கிரஸ் செலுத்துகிறோம், பாஜகவுக்கு செலுத்துகிறோம். ஒவ்வொரு முறை வாக்கு செலுத்தி இந்த வாக்கு நமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும், ஏற்றத்தை உருவாக்கி தரும் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு வீடு திரும்புகிறோம். ஆனால் எந்த மாற்றமும் இது நாள் வரை வந்தபாடி இல்லை. பொது தேர்தலில் கூட மாற்றத்தை ஏற்படுத்தாத இவர்கள் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் வென்று என்ன பண்ண போறாங்க? திமுகவை சேர்ந்த அன்னியூர் சிவா அவர் வெற்றி பெற்றார் என்றால் கூடுதலாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 159 பேர் இருக்காங்க, 160ஆக மாறும். அதை தாண்டி எந்த மாற்றம் வராது. ஏன்னா 2021 ஐயா ஸ்டாலின் ஒரு முழக்கத்தை வச்சாங்க. திமுக முழக்கத்தை முன் வச்சு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாங்க. இந்த 3 ஆண்டு காலத்தில் விடியல் வரப்பட்டிருக்கா? என்ன விடியல் வந்திருக்கு? தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு நிர்வாக சீர்கேடு, மிக மோசமான சட்ட ஒழுங்கு, ஆட்சி நடத்துறவங்களுக்கு ஆட்சி சுத்தமா என்ன நடக்குதுன்னு தெரியல. கள்ளச்சாராய மரணங்கள் போன ஆண்டு நடக்குது, 22 பேர் இறந்து போறாங்க. அப்ப ஐயா ஸ்டாலின் அறிவிக்கிறாங்க சிபிசிஐடி விசாரணை, எல்லா அதிகாரிகளையும் இடமாற்றம் பண்றோம், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம். இப்ப அடுத்த ஆண்டு பார்த்தா இப்ப 64க்கு மேற்பட்ட உயிர்கள் பறி போயிடுச்சு. மறுபடியும் அதே பல்லவி, நாங்க சிபிசிஐடி விசாரணை, அதிகாரிகளை இடமாற்றம் பண்றோம், மறுபடியும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிறோம். இப்ப என்னன்னா கள்ளச்சாரத்தை நாங்க ஒழிச்சிருவோங்க, இனி கள்ளச்சாரமே இருக்காதுங்க. அப்ப என்ன, எல்லாரும் டாஸ்மாக் பக்கம் திருப்பிடுவோம். அதனால ஐயா துரைமுருகன் சொல்றாங்க டாஸ்மாக் சாராயத்துல கிக் இல்ல. இது யாருக்கு அடுத்து? அவருக்கு அடுத்தா இல்ல மக்களின் அடுத்தா? தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் ஒரு பொறுப்புணர்வோட பேசுறாரு, சாராயத்துல கிக் இல்லைங்கிறாரு. பள்ளிக்கூடம் இருக்குது, பள்ளிக்கூடத்தில் தரமா இல்லைங்க, அங்க பள்ளிக்கூடத்தில் வகுப்பறை தரமா இல்லை, சரி பண்ணணும். இல்ல மைதானம் இல்லை, சரி பண்ணணும். எல்லா படத்துக்கும் ஆசிரியர் இல்லை, ஆசிரியரை கொண்டு வரணும்னு சொன்னா ஒரு நோக்கம் கொண்ட அக்கறை கொண்ட ஒரு அரசு சொல்லலாம். சாராயத்தில் கிக்கு இல்லைன்னு ஒரு அமைச்சர் பேசுறான்னா எப்படி இதை எடுத்துக்கிறது? இப்ப கள்ளச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க ஒழிச்சிருது அப்படின்னு கூட வச்சுக்குவோம். திமுக ஒழிச்சிருது, கள்ளச்சாரமே இல்லை, ஒழிச்சிருது. கள்ளச்சாரத்தை ஒழித்து விட்டால் கூட இந்த டாஸ்மாக்ல குடிச்சிட்டு செத்து போறானே, அதுக்கு யார் பொறுப்பேற்பது? யார் பொறுப்பேற்பது? இவன் என்ன சொல்றான், இந்த டாஸ்மாக மூடுங்கன்னா, டாஸ்மாக மூணுனா கள்ளச்சாராயம் பெருகிடும். டாஸ்மாக்கால தான் கள்ளச்சாராயம் உருவாகுது. ஏன்னா டாஸ்மாக்களை தினந்தோறும் குடிச்சு குடிச்சு குடி நோயாளியாக மாறி போன ஒருத்தன் காலையில பொழுது புலந்த உடனே குடிக்கிறான், மாலை பொழுது சாஞ்ச உடனே குடிக்கிறான், குடி நோயாளியா மாறிட்டான், கை நடுக்க வந்துருது. குடிக்க காசு இல்லையா, பொண்டாட்டி நகை எடுத்துட்டு போறான், தாலியா இருக்கிறான், காசை பறிக்கிறான், இல்ல வீதியில் நின்று பிச்சை எடுக்கிறான். இப்ப காசே கிடைக்கல, 10 ரூபாய் 20 ரூபாய் பரட்டிக்கிட்டு போய் எவன் பாக்கெட் சாராயம் விற்கிறானோ அவன்கிட்ட மலிவு விலையில சாராயம் குடிக்கிறான். அப்ப இந்த கள்ளச்சாரத்துக்கு அடித்தளமே டாஸ்மாக் சாராயம் தான். அப்ப நீ மதுபான கடையை மூடுனா, இல்லைங்க நான் மது விலக்கு நாங்க சொல்லணுங்க தேர்தல் அறிக்கையில், அதை நாங்க சொல்லவே இல்லை. சொல்லாத எப்படி செய்ய முடியும்? சொன்னதை அப்புறம் செஞ்சு கிழிச்சிட்டீங்களா? 2021 தேர்தல் அறிக்கையில், திமுகவின் தேர்தல் அறிக்கையில் மது விலக்கை படிப்படியாக அமல்படுத்தும் என்று இருக்கிறது. ஆனா கனிமொழிக்கும் தெரியல, உதயநிதிக்கும் தெரியல. தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுவில் அம்மையார் கனிமொழி இருக்காங்க. ஆனா அதே கனிமொழி சொல்றாங்க மது விலக்குன்னே போடலங்க. அப்ப சொந்த கட்சியின் தேர்தல் அறிக்கையும் படிக்கிறது இல்ல, நாட்டை பத்தி எந்த கவலையும் இல்ல. போன ஆட்சி காலத்தில் அம்மையார் கனிமொழி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினார். இந்தியாவிலே இளமதவிலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு, மதுபான கடையை மூட வேண்டும் என்று. கொரோனா காலத்தில் மதுபான கடை திறக்கப்பட்ட போது ஐயா ஸ்டாலின் போராடினார். வீட்டு வாசல்ல கருப்பு கொடி ஏந்தி கருப்புடை தரித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தினார். ஆனா இன்னைக்கு மதுபான கடையை மூட சொன்னா அதெல்லாம் மூட முடியாதுங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறோம், அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறோம். அண்ணா மதுபான கடை நடத்தினாரா? 1967 அண்ணா வெற்றி பெற்றாரு.
ஒரு படி அரிசி நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம்ங்கிறது. ஆனா ஒரு படி அரிசி கொடுக்க முடியல, கடுமையான நிதி நெருக்கடி. அப்ப அண்ணா கிட்ட அதிகாரிகள் சொல்றாங்க, மதுக்கடை திறந்து விட்டீங்கன்னா கூடுதலா வருவாய் வரும், அந்த வருவாயை வச்சு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலாம்ங்கிறாங்க. அதுக்கு அண்ணா சொல்றாரு, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம நான் பொய்யன் என்று பெயரெடுத்தாலும் சரி, நான் ஒருபோதும் மதுபான கடை திறக்க மாட்டேங்கிறது. அதே அண்ணா சொல்றாரு, மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்ற நிலை வந்தால் நான் துண்டை உதறி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன், அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லைங்கிறது. அண்ணாவின் மொழிக் கொள்கையை பின்பற்றோம் நாங்க, இருமொழிக் கொள்கைங்கிறீங்க. அண்ணாவின் மொழிக் கொள்கையை பின்பற்றுகிற நீங்கள் அண்ணாவின் மது கொள்கையை பின்பற்ற மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இவங்களுக்கு திரும்ப திரும்ப ஆட்சி அதிகாரத்தை வைக்கணும், அந்த குடும்பமே இருக்கணும். இப்ப அடுத்த உதயநிதிக்கு போயிட்டாங்க. அதுலயும் ஒருத்தன் மதுரையிலேருந்து திருப்பதிக்கு போறாங்க நடைபயணமா. என்னடா கோரிக்கை அப்படின்னு கேட்டா, உதயநிதி முதலமைச்சர் ஆகணுமா, உன் வேண்டுதல் நிறைவேற நானும் வாழ்த்துறேன். உதயநிதி முதலமைச்சர் ஆகணும்னு சொல்ற, ஸ்டாலின் என்ன ஆகணும் சேர்த்து சொல்லு. நீ என்ன விரும்புற? எவ்வளவு கேவலம் பாருங்க. வருங்காலம் உதயநிதி வாழ்க்கை. உதயநிதிக்கு என்னடா தெரியும்? உதயநிதிக்கு என்ன தெரியும்? வறுமை தெரியுமா? ஏழ்மை தெரியுமா? பசி பஞ்சம் என்ன தெரியுமா? நாங்கள் மக்களோடு மக்களாக உழவுகிறோம். வறுமை தெரியும், ஏழ்மை தெரியும், கடன் பிரச்சனை என்னன்னு தெரியும், ரேஷன் அரிசி சாப்பாடு எப்படி இருக்கும் தெரியும், அரசு பேருந்து எப்படி இருக்கும் தெரியும், அரசு நடத்தக்கூடிய எல்லாம் எப்படி இருக்கும் தெரியும். என்ன நாங்கள் மக்களிருந்து மக்களுக்காக பிறந்தவர்கள். நீ எங்கள் வாழ்க்கையை ஒரு நாள் வாழ்ந்திருக்கியா? உதயநிதி வரணும். அடுத்தது திமுக தான் கோட்பாடு கொண்ட இயக்கம். என்ன கோட்பாடு? திமுக கிட்ட என்ன கோட்பாடு இருக்கு, என்ன கொள்கை இருக்குது? ஒரே ஒரு கோட்பாடு திமுக கிட்ட இருக்கு சொல்லுங்க. ஒரு கோட்பாடு. தேர்தலுக்கு முன்பு சேலத்தில் மாநாடு போடுறாங்க, மாநில சுயாட்சி மாநாடு. மாநில சுயாட்சி மாநாடு போட்டு மேடையில் முழங்குறாங்க திமுகவின் தலைவர் பெருமக்கள், நாங்கள் மாநில சுயாட்சியை மீட்போம். கீழே உட்காந்துட்டு மீட்பேன். அங்க மேடையில் பேசிட்டு இருக்கிறாங்க. கூட்டத்தை காமிச்சா கூட்டத்தில் பார்த்தா ஒரு 4 பேர் தரையில் உட்காந்துருக்கான் வட்டமா. என்னடா வட்டமா உட்காந்துருக்கான்னு பார்த்தா சீட்டாட்டத்தை போடுறேன். என்ன மாப்பிள்ள ஜோக்கரே வர மாட்டேங்குது? ஜோக்கர்ல மேடையில் உட்காந்துருக்கு மாப்பிள்ள, வராது மாப்பிள்ள. இப்படி ஒரு கட்சி, சொந்த கட்சி கூட்டத்தில் சீட்டாடி இருக்கா உட்காந்துருக்காங்க. உலகத்தில் எங்கேயாவது கொடுமை எடுக்கும். சொந்த கட்சி மாநாட்டில் கொஞ்சம் சீட்டாட்ட ஆட்டாடுவானா? அது என்னன்னா, சீட்டாடினது வியப்பு இல்லை. திமுகவின் மாநாட்டுக்கு போனா சீட்டாடலாம்னு சொல்லிட்டு ஞாபகத்தமா ஒருத்தர் சீட்டை எடுத்து போயிருக்கான் பாருங்க. அவன் எத்தனை மாநாட்டில் எத்தனை பொதுக்கூட்ட சீட்டாட்டத்தை போட்டிருப்பான், எவ்வளவு கல்லா கட்டியிருப்பான். நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் முடியுது, எங்கள் உறவுகள் இறங்கி துப்புரவு படிக்கிறாங்க. குப்பை இருக்குதா ஓரமா அள்ளி வைக்கிறாங்க, நாற்காலியை அடுக்கிறாங்க. திமுக கூட்டம் முடிச்சு என்ன நடக்குது? முடிஞ்ச உடனே எங்கடா வாழை மரம் இருக்குன்னு பாக்குறேன். வாழைத்தா இருந்தா அப்படி தொங்குறேன், வந்தா எடுத்துட்டு போவோம், இல்லை சும்மாவே இப்படி போவோம்னு. இப்ப கடைசியா பார்த்தா போன வாரம் ஐயா சுபவியூர் கூட்டம். ஐயா சுபவியெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. முடிச்ச உடனே எல்லாம் நாற்காலி தள்ள வச்சு கிளம்பிட்டான். ஒவ்வொருத்தனும் வரிசையா போறான். சொல்லி வச்ச மாதிரி இருக்கான் பாருங்க, தலைவலிலேருந்து தொண்டை வரைக்கும். திருடுறதுக்கெல்லாம் இன்னொருத்தன் பிறந்து வந்தாலும் முடியாது. ஆனா பேசுவாங்க, கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு. என்ன கோட்பாடு இருக்கு, என்ன கொள்கை இருக்குன்ட்டு நாங்க பாஜக எதிர்ப்போம். எங்க எதிர்ப்ப? பாரதிய ஜனதாவை திமுக எதிர்க்காது. எதிர்ப்பது போல வேடம் போடுவேன். இந்தியாவில் பாஜக வளர்றதுக்கு காரணமே திமுக தாங்க. 13 நாள், வெறும் 13 நாள்ல வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்து போகுது முதல் முறையாக. அடுத்து 13 மாசம் வாஜ்பாய் ஆட்சி கலைஞ்சு போகுது. முழுமையா 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய முடியாது. பாரதிய ஜனதா தடுமாறி கொண்டிருந்த போது ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு ஒரு உருட்டி விட்டு அன்னைக்கு வாஜ்பாய் கரங்கள் 5 ஆண்டு காலம் அதிகாரத்தை கொடுக்கலன்னா நரேந்திர மோடின்னு ஒருத்தர் இன்னைக்கு இல்ல. 2014 மோடி அதிகாரத்தில் அமர்ந்திருக்க முடியாது. அவ்வளவு பெரிய பாதகத்தை செஞ்ச திமுக பாஜகவை காட்டி அத்தனை தவறுகளையும் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த கட்சிகளை புறந்தள்ளணும். மாற்று ஒரே வாய்ப்பு, வரலாறு தந்த வாய்ப்பு. இந்த இடைத்தேர்தலில் திமுகவுக்கோ இன்னும் பிற கட்சிகளுக்கோ வாக்கு செலுத்தினா இந்த மாற்றம் வரப்படுவதில்லை. ஆனால் இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் இந்தியா உற்று நோக்கி பார்க்கும், உலகம் உற்று நோக்கி பார்க்கும். ஆளுங்கட்சி இல்லாத, எதிர்கட்சி இல்லாத வேறொரு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டிலே புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் மாற்றத்துக்கு தயார்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டை நோக்கி பார்ப்பாங்க. உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் நம்பிக்கையோடு இருக்கான். விடாதீங்க ஒன்னா விக்ரவாதிய, விடாதீங்க ஒன்னா அடிங்க ஒன்னா அடிங்க ஒன்னான்னு கடைசி நம்பிக்கை.
1000 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்று உலகம் முழுக்க ஏதிலிகளாக அகதிகளாக தென்னாப்பிரிக்கா வைரச் சுரங்கங்களில், மலேசியா ரப்பர் தோட்டங்களில், இலங்கை தேயிலை தோட்டங்களில், மொரிஷியஸ் கரும்பு தோட்டங்கள் என்று உலகம் முழுக்க அகதியாக கூலியாக நிற்கிற தமிழன் கடைசியாக எழுவதற்கு வரலாறு கொடுத்துக்கிற பெரும் வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். இந்த தேர்தலிலே உங்கள் வாக்களை ஒளிவாங்கி சின்னத்திலே தாருங்கள். இனத்தின் வழிதாங்கி நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுங்கள். இந்த தேர்தலில் வெல்லக்கூடிய வெற்றி என்பது தமிழ்நாட்டின் அரசியல் திசைவழி போக்கை மாற்றும். ஆகவே உங்கள் நண்பர்கள்ட்ட உறவினர்கள்ட்ட எல்லாத்தையும் ஒளிவாங்கி சின்னத்துக்கு தங்கச்சிக்கு வாக்கு செலுத்த சொல்லி வாக்கு எழுங்க. கட்டாய மாற்றம் பிறக்கும். நன்றி, வணக்கம்.